வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருभ्यो நமः. ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி ஸ்ரீ குருபாதுகாம் சரணாரவிந்தாभ्यां நமः. ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் வால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் உண்மையான சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள காண்டங்கள் ஒவ்வொரு காண்டமாக, அந்த ஒவ்வொரு காண்டத்திலும் இருக்கக்கூடிய சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், இந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் வீடியோ பதிவானது வெளியிடப்பட்டு வருகின்றோம். இந்த ராமாயணம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சரித்திரம். எல்லாரும் இதை கேட்டுட்டு க்ஷேமமாக இருக்கணுங்கிற ஒரே உள்நோக்கத்தோடு தான் நம்மளுடைய சேனலில் பதிவிடப்பட்டு வருகின்றோம். இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டத்தில் 3 சர்க்கமானது 43. லக்ஷ்மண சங்காப்ர தேசமாதானாம், அதாவது சீதா பிராட்டியர் வந்து அந்த பொய்மான பார்த்துட்டு ஆசைப்பட்டு ஸ்ரீ ராமபிரானையும் லக்ஷ்மணனையும் கூப்பிட்டாலும், அப்போ லக்ஷ்மணன் வந்து அந்த பொய்யாக இருக்கக்கூடிய அந்த மானை பார்த்துட்டு ரொம்பவும் அச்சம் கொண்டாராம். அச்சம் கொண்ட உடனேயே ராமபிரான் அவரை சமாதானப்படுத்தினாராம். இந்த தலைப்பிலே தான் இன்றைய ஸ்லோகம், முதல் ஸ்லோகத்திலிருந்து 25வது ஸ்லோகம் வரை சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அனைவருக்கும் சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண வரசத்ருகன அனுமசமய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியை பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தைவீகதஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திராகமருத்வனேभ्यः ஸ்ரீ சீதாசுர வரசத்ருகன அனுமசமய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டம். இந்த ஆரண்யகாண்டத்தில் 3 சர்க்கமானது 43. லக்ஷ்மண சங்காப்ரதி சமாதானம், அதாவது சீதா பிராட்டியார் மாரீச்சன் மான் உருவம் எடுத்து வந்த அந்த மான் மேலே ஆசைப்பட்டு ஸ்ரீ ராமபிரானையும் லக்ஷ்மணனையும் கூப்பிட்டாலாம். அப்போ ராமபிரானும் லக்ஷ்மணன் வந்த உடனே லக்ஷ்மணன் வந்து அந்த மானை பார்த்துட்டு அவருக்கு அச்சமானது வந்துவிட்டான் பார்த்த உடனே. அப்போ லக்ஷ்மணனை வந்து ஸ்ரீ ராமபிரான் சமாதானப்படுத்தினாராம். சாத்தம் சம்பிரேக்ஷ்ய சுஸ்ரோணி குசோமாண்ய வசின்வதியே சக மரஜத வர்ணாபியாம் பார்ஸ்வாபியாம் உபசோபிதம் பிரகிருஷ்டாசானவத்யாங்கி பிரட்டாஹாடக வர்ணினி பர்த்தாரம் அபீசக்ரந்தः லக்ஷ்மணம் சாபி சாயுதம். அதாவது சீதா பிராட்டியார் எப்படி இருப்பா அப்படின்னா தூய தங்கம் போன்ற நிறமுடையவளாக இருப்பாளாம். குற்றமற்ற
திருமேனியை உடையவள், மிக மிக அழகாக இருக்கக்கூடியவள். இந்த சீதா பிராட்டியார் என்ன பண்ணாலும் பூஜைக்கு வேண்டிய மலர்கள் எல்லாம் பறித்து கொண்டு சேகரித்து கொண்டு இருக்கும்போது பொன்வெள்ளி நிறங்களுடைய இந்த மானுக்கு இரு பக்கங்களாலும் ரொம்பவும் அழகோடு விளங்கக்கூடிய இந்த மாரீச்சன் என்னும் மாயாவி மான் உருவம் எடுத்த அந்த மானை பார்த்துட்டு ரொம்பவும் சந்தோஷம் அடைஞ்சு தன்னுடைய பர்த்தாவாகப்பட்ட கணவராகப்பட்ட ஸ்ரீ ராம்பிரானையும் லக்ஷ்மணையும் உடனடியாக ஆயுதம் எடுத்து கொண்டு வாங்க அப்படின்ட்டு உரத்த குரலில் அவ 2 பேரையும் கூப்பிட்டாலாம். சீதா பிராட்டியார் தயாஹுதோ நரோ வியாக்ரோ வைதேகியா ராமலக்ஷ்மணோ வீக்ஷமாணோ தூதம் தேசம் ததா தத்ரு சதுர்மிருகம். வைதேகியால சீதா பிராட்டியால் அழைக்கப்பட்ட ஸ்ரீ ராம்பிரானும் லக்ஷ்மணனும் அப்போ அங்கே சீதா பிராட்டியா இருந்த அந்த இடத்த பார்த்தாலாம். அந்த பார்க்கும்போதே அந்த மானையும் ஸ்ரீ ராம்பிரானும் லக்ஷ்மணனும் பார்த்தார்களாம். சங்கமானஸ்துதம் திருட்வா லக்ஷ்மணோ ராமமப்ரவீத் தமே தவேவை நமகம் மன்யே மாரீச்சம் ராட்சசம் மிருகம். அந்த மானை பார்த்த உடனேயே லக்ஷ்மணனுக்கு சந்தேகமானது வந்துடுது. அப்போ தன்னுடைய தமையனாகப்பட்ட ஸ்ரீ ராம்பிரானை பார்த்து இந்த மான் மாரீச்சன் அப்படின்றதும் அந்த அரக்கன் தான் அப்படின்னு என் மனசுல தோன்றது அப்படின்னு லக்ஷ்மணன் ராமபிரான் கிட்டக்க சொன்னாராம். சாந்தோ மிருகாயாம் குருஷ்டா பாப பாபே நோபாதினாமனே அனேன நிகதா ராம ராஜான காமரூபினா. அப்போ லக்ஷ்மணன் சொல்றார், ஸ்ரீ ராமபிரானே ராமா, மகிழ்ச்சியோட காட்டில் வேட்டையாடி திரிஞ்சு கொண்டிருக்கக்கூடிய பல அரசர்கள் விரும்பிய வண்ணம் உருவங்களை எடுக்கக்கூடிய இந்த பாவி மாரீச்சனால தான் வஞ்சித்து எல்லாரும் கொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு லக்ஷ்மணன் ராமபிரான் கிட்டக்க சொன்னாராம். அஸ்ய மாயா விதோ மாயா மிருகரூபம் இதம் கிருதம் பாணோ மத்புருஷோ வியாக்ர கந்தர்வ புரசன்னிபம். அண்ணா தமிழ்நாரே ஸ்ரீ ராமபிரானே, நீங்கள் மகாவீரர், பலவிதமான மாயைகளை எல்லாம் நீங்கள் அறிஞ்சவர். ஆனால் இந்த மாரீச்சன் இருக்கானே, அவனுக்கு தெரியாத மாயைகளே எதுவும் கிடையாது. ரொம்பவும் ஒளியோடு விளங்கக்கூடிய இந்த மாயாரூபமான மானாக இந்த எப்படி இருக்கு அப்படின்னா, வானத்தில் காணப்படக்கூடிய கந்தர்வ நகரம் போல என்னோட மனசில் என்ன தோன்றதுன்னா, இது உண்மை இல்லாதது போலவும் நிஜமாவே இது மாயமானதான் அப்படின்றது போலவும் இந்த வந்திருக்கக்கூடிய இந்த மானானது மாரீச்சன் அரக்கன்தான் அப்படின்றது எனக்கு தோன்றது அப்படின்னாராம் லக்ஷ்மணன். மிருகோகேகம் விதோரத்ன விசேத்ரோ நாஸ்தி ராகவா ஜகத்யாம் ஜெகதீநாத மாயைஷாயின சம்சயः. ஸ்ரீ ராமபிரானே, நீங்கள் ஜெகத்துக்கெல்லாமே ஈஸ்வரர், ஜெகதீஸ்வரரே, ரகு குலத்துக்கே திலகமாக இருக்கக்கூடியவர். நீங்கள் உலகத்தில் ரத்ன வேலைப்பாடுகளால் அலங்கரிக்கப்பட்ட இந்த மாதிரியான மான் எங்கேயுமே கிடையாது. இந்த மானானது மாயையான மான் தான் அப்படின்றதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை அப்படின்னா லக்ஷ்மணன். ஏவம் புர்வாணம் சௌமித்ரீம் பிரதேவார்ய சுசேஸ்மிதா உவாச்ச சீதா சம்பிருஷ்டா சாத்மனா
கிருதசேதனா. இந்த மானுடைய தோலில் அதனுடைய கவர்ச்சியினால மதிமயங்கிய சீதை என்ன பண்ணாலாம், லக்ஷ்மணன் இந்த மாதிரி சொன்ன வார்த்தைகள்லாம் கேட்டுட்டு சீதா பிராட்டியார் ரொம்பவும் சினக்குறிப்போட புன்னகையால் அந்த வார்த்தையெல்லாம் தடுத்து தன்னுடைய ஆசை பொங்க தன்னுடைய பர்த்தாவாகப்பட்ட ஸ்ரீ ராமபிரானை நோக்கி சொன்னாலாம். என்ன சொன்னா சீதா பிராட்டியார் அப்படின்னா, ஆர்ய புத்திராபி ராமோசோ மிருகோ ஹரதி மே மனஹ ஆனயைனம் மகாபாகோ கிரீடார்த்தம் நோ பவிஷ்யதி. இப்போ சீதா பிராட்டியார் சொல்றா, நீங்க எனக்கு பிராணநாதர். இந்த அழகிய மானானது என்னோட மனசை ரொம்பவும் கொள்ளை கொண்டுருது. அதனால நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டேன். இதை நீங்கள் உடனே எனக்கு பிடித்து தரணும். அதை பிடிச்சு கொண்டு வாங்க. நாம் 2 பேரும் இந்த மானோட விளையாடுறதுக்கு ரொம்பவும் ஏற்றதாக இருக்கும் இந்த மான் அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். யாஸ்ரமபதே அஸ்மாகம் பகவ புண்ணிய தர்சனாः மிருகாஸ்யரந்தி சகிதः சுரும் சுரமராசமராஸ்ததா. அப்போ சீதா பிராட்டியார் சொல்றா, ராமபிரான் கேட்டக்க நம்மளுடைய இந்த ஆசிரம வளாகத்தில் பார்ப்பதற்கு ஏராளமான மான்கள் வெளுப்பானதாகவும் கவரி ரோமங்களை கொண்ட மான்களும் கரிய கவரி மான்களும் கூட்டமாக திரியறது அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார் ராமபிரான்ட்ட. ருக்ஷா புருஷதஸ்தங்காஸ்ய வானர கிண்ணராஸ்ததா விஷதரந்தி மகாபாகோ ரூபஸ்ரேஷ்டா மனோகரா. என்னுடைய பிராணாதரே, நீங்கள் ரொம்பவும் தோல்வழியெல்லாம் பிரமாதமாக மிக்கவர். தோற்ற சிறப்பு மிக்கவைகளாக இருக்கக்கூடியவன், நம்மளுடைய மனம் கவருபவைகளாகவும் இருக்கக்கூடிய கரடிகள், புள்ளிமான்கள், குரங்குகள், குதிரை முகம் கொண்ட கிண்ணறம் அப்படிங்கிற ஒரு பறவை, இந்த அழகிய விலங்குகள்லாம் இங்கே திரியறது ஸ்ரீ ராமபிரானே அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். நாச்சாஸ்ய சத்ருசோ ராஜன்னே திருஷ்டா பூர்வோ மிருகபுரா தேஜசா க்ஷமயாதித்யா யதாயம் மிருகசத்தமஹ. நீங்க எல்லாருக்கும் அருள் புரியக்கூடியவர், பேரருள் செய்யக்கூடியவர். நீங்க இருமாப்பு மென்னடை பிரகாசமான வேணியுடைய இந்த மானுக்கு நிகரான எந்த ஒரு மானையும் இதுக்கு முன்னால் நான் பார்த்ததே கிடையாது. இது இந்த மான் மான்கள்லேயே தனி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார் ராமபிரான் கிட்ட. நானா வர்ண விஜேத்ராங்கோ ரத்ன விந்தோ சமாசிதா யோதயன் வனம் அவ்யக்ரம் சோபதே சசி சந்நிபா. இந்த மானுக்கு பார்த்தீங்களா, பலவிதமான நிறங்களை கொண்ட அங்கங்கள். விரல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்தன புள்ளிகளாக பிரமாதமாக இருக்கு. சந்திரன் போல குளுமையான ஒளி உள்ளதாக இருக்கு. இதனால இந்த மானினால இந்த வனம் முழுவதுமே ஒளிபர செய்து கொண்டு பிரமாதமாக இருக்கு. பார்த்தீங்களா இந்த வானு அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார் ராமபிரான் கிட்டவர். அஹோ ரூபம் அஹோ லக்ஷ்மி
ஸ்வர சம்பஸ்ய சோபனா மிருகோத்புதோ விஜேத்ராங்கோ ஹிருதயம் ஹரதீவ மே. சீதா பிராட்டியார் சொல்கிறாளாம் ராமபிரான்ட்ட, ஆகா இந்த மான் என்னதான் தோற்றம், எவ்வளோ பிரகாசமாக இருக்கு, அதனுடைய குரல் இனிமை தான் எவ்வளோ பிரமாதமாக இருக்கு. இந்த மான் அற்புதமாகவும் பிரமாதமாகவும் அழகாகவும் இருக்கிறபடியால் தான் இது என்னோட மனசை கொள்ளை கொண்டுடுது இந்த மான் அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார் ராமபிரான் கிட்டக. யதே கிரகணம் அப்யேதி ஜீவன்னேவ மிருகஸ்தவா ஆச்சரியபூதம் பவதி விஸ்வமயம் ஜனயிஷ்யதி. இந்த மான் உங்களுடைய கைகளால் உயிரோட பிடிக்கப்பட்டிருக்குன்னா அது ஆச்சரியமான காரியம். அது உங்களுக்கும் பிரமிப்பை உண்டாக்கும். ஆக நம்ம இதை உயிரோடு பிடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு பிரமிப்பு உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னாலும் சீதா பிராட்டியார் ராமபிரான் கிட்டக. சமாப்த வனவாசானாம் ராஜதனம் சன புனः அந்தபுர விபூஷார்த்தோ மிருக ஏவ பவிஷ்யதி. நான் 3 பேரும் இங்கேருந்து வனவாசத்தை முடிச்சுட்டு நாட்டுக்கு திரும்பி சென்றதுமே என்னோட அந்தப்புறத்தில் இதை ஒரு அலங்கார பொருளாக நான் கண்டிப்பாக வச்சுருப்பேன் அப்படின்னு சொன்னாலாம் சீதா பிராட்டியார் ராமபிரான்ட்ட. பரதஸ்ய புத்திரஸ்ய ஸ்வஸ்ரூணாம் மம ச பிரபோ மிருகரூபம் இதம் யக்தம் விஸ்வயம் ஜனயிஷ்யதி. நீங்க மகாபிரபு அழகிய மான் உருவத்தை பெற்றிருக்கக்கூடிய இந்த மானானது பரதனுக்கும் உங்களுக்கும் மற்றும் என்னுடைய மாமியார்களுக்கும் எனக்கும் கண்டிப்பாக நிச்சயமாக ஆச்சரியத்தை தான் விளைவிக்கும். சீதை இந்த இடத்துல மானை மிருகம்னுட்டு சொல்லாமல் மிருகரூபம்ன்றா. மான் உருவம் அவளுக்கே தெரியறது இது பொய்மான் தான் அப்படிங்கிறது. அதெல்லாம் அந்த ஆள் ரொம்ப அவளுக்கு தெரிஞ்சுட்டே தான் அதை சொல்கிறான். ஜீவன்னாயதே தேபேதி கிரகணம் மிருகசத்தமஹ ஆஜனம் நரசாதுலா ருஷிரம் மே பவிஷ்யதி. நீங்கள் ஒரு காட்டில் புலி இருக்கு, அந்த புலிக்கு நிகரான ஆண்மையுடையவர் நீங்கள், என்னுடைய பர்த்தா. உயர்ந்த வகையை சேர்ந்த இந்த மானை நீங்கள் உயிரோட அதை பிடித்து கொண்டு வராமல் போனாலும் உங்கள் அம்பை எய்தாவது அதை கொன்றாவது கண்டிப்பாக இங்கே கொண்டு வரணும் நீங்கள். ஏன்னா இதனுடைய தோலானது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார் ராமபிரான் கிட்டக. நிகாதஸ்யாஸ்ய சத்வஸ்ய ஜாம்போநதம் அயத்வசி சஷ்ப புருஷ்யாம் வினீதாயாம் இச்சாம்யஹம் உபாசித்தும். இளம் புற்களால் தர்பாசனம் போல செய்யப்பட்ட அந்த ஆசன விரிப்பின் மேல உங்களுடைய அம்பினால கொலை செய்யப்பட்ட இந்த மான் இதனுடைய கூர்மையான தோலை சொர்ணமா இருக்கு இல்லையா, பிரமாதமா இருக்கு, பார்க்கறதுக்கே அழகா இருக்கு, சொர்ணமயத்தோட இருக்கு. அந்த சொர்ணமயமான தோலை விரித்து உங்களோட கூட உட்காந்து கண்டிப்பா பொழுத கழிப்பேன், உங்களோட உட்காந்துன்ட்டு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார் ராமபிரான் கிட்ட.
காமவிருத்தம் இதம் ரௌத்ரம் ஸ்திரீணாம் அஸ்திருசம் மதம் புருஷா த்வஸ்ய சத்வஸ்ய விஸ்வமயோ ஜனிதோ மம ஏன காஞ்சன ரோம்நாதோ மணி பிரவர சிங்கினா தருணாதித்ய வர்ணேன நக்ஷத்ர பரவச்சசா. இந்த மாதிரி சீதா பிராட்டியார் என்ன பண்ணாலாம், தன்னுடைய இச்சையை நிறைவேற்றும்படி தன்னுடைய கணவராகப்பட்ட ஸ்ரீ ராமபிரானை கட்டாயப்படுத்தினாலாம். நல்ல குலத்துல பிறந்த பெண்களுக்கு இது உகந்ததல்லன்றது சீதா பிராட்டியாருக்கு நல்லாவே தெரியும். அப்ப நான் எதுக்காக உங்களை நிர்பந்திக்கிறேன்னா சொல்றா சீதா பிராட்டியார் ராமபிரான்டார், இந்த விலங்கினுடைய உடல் அழகு, பொன்னிறமாக இருக்கக்கூடிய ரோமங்கள், இந்திரநீலமணிகள் பதிக்கப்பட்ட கொம்புகள், இளம் சூரியனை போல பிரகாசமாக இருக்கக்கூடிய செவ்வொளி, நட்சத்திரங்களை போல ஒளி வீசக்கூடிய புள்ளிகள், மான் புள்ளிகள், இது எல்லாமே என்னோட மனசுக்குள்ள இந்த மானை பற்றி பேர் ஆச்சரியத்தை உண்டாக்கிடுத்து. அதனால உடனடியாக எனக்கு அதை பிடிச்சு கொடுங்கோ அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். ஏவம் சீதாவச்ச ஸ்ருத்வா திருட்வா ச மிருகமத்புதம் பகூவ ராகவஸ்யாபி மனோ விஸ்மயமாகதம். இந்த மாதிரி சீதா பிராட்டியார் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் கேட்ட உடனேங்க அற்புதமாக இருக்கக்கூடிய அந்த அழகுடைய அந்த மானை பார்த்ததும் ஸ்ரீ ராமபிரானோட மனசுலையும் ஆச்சரியமானது உண்டாயிற்றான். சோபிதஸ்தேன ரூபேண சீதையா ச பிரசோதிதா வாச ராகவோ கிருஷ்டோ பிராதரம் லக்ஷ்மணம் வச்சஹ. ஸ்ரீ ராமபிரான் அந்த மானுடைய அழகல மயங்கியவரும் தன்னுடைய தர்மபத்தினி மகா பதிவிருத்தியாக இருக்கக்கூடிய சீதையால் வேண்டி கொல்லப்பட்டதுனால ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணாராம், மன மகிழ்ச்சியோட தம்பி லக்ஷ்மணனை பார்த்து சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, பஸ்ய லக்ஷ்மண வைதேகியா சப்ருகாம் மிருககதாமிமாம் ரூபஸ்ரேஷ்ட தயா யேஷா மிருகோத்ய ந பவிஷ்யதி. ராமபிரான் சொல்றார், லக்ஷ்மணா, இது சீதையினுடைய ஆசை. இந்த மானின் மேல அவளுக்கு அந்த ஆசையானது சென்றிருக்கு அப்படிங்கிறத என்ன கவனிச்சியா? பேரழகு படைத்த இந்த மானை இப்போதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கே ரொம்பவும் அரிது. பேரழகு படைத்த இந்த மான் என்னோட கண்களில் பட்டதுக்கு அப்புறமா இனி இது இருக்க போவதில்ல. அதை எப்படி அம்பு எய்து அதை காலி பண்ணுவேன். அவருக்கும் தெரியாது அரக்கன் தாங்கிறது, ராமபிரானுக்கா தெரியாது. நாவணே நந்தனோ தேசே ந சைத்ர ரத சம்ஸ்ரயே குத பிருத்திவ்யாம் சௌமித்ரே யோஸ்ய கஷ்டித் சமோ முருகः. அப்ப சொல்ற ராமபிரான், இந்திரனுடைய பூங்காவாகிய நந்தவனத்திலும் குபேரனுடைய பூஞ்சோலையாக இருக்கக்கூடிய சைத்ரரதம் அப்படின்ற வனத்திலேயும் இதுக்கு ஒப்பான அழகுடைய மான் நிச்சயமா கிடையவே கிடையாது லக்ஷ்மணா. இந்த மண்ணுலகில் போய் எங்கே இருக்க போறது அப்படின்னு கேட்டாராம் ராமபிரான் லக்ஷ்மணன் கிட்ட. இன்றைய தினம் ஸ்ரீமத் ராமாயணம் ஆரண்ய காண்டத்தில்
43வது சர்க்கத்தில் 25வது ஸ்லோகம் வரையை சொல்லி முடித்தோம். நாளை 26வது ஸ்லோகத்திலிருந்து முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். சுபம் அஸ்து.